Taste the Daily. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தற்போது வரை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து நீலகிரியில் அதிமுக சார்பில் நடந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் நிறைவு பெற்றது. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு 100 நாட்களில் மின் இணைப்பு தருவதாகவும், செக்ஷன் 17 நிலப்பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து தருவதாகவும் கவர்ச்சியான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் அத்தகைய வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை. இதையடுத்து திறனற்ற திமுக அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், வர்த்தக அணி மாநில தலைவர் சஜீவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். காலை 9 மணிக்கு ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டத்தை மாலையில் வர்த்தக அணி மாநில தலைவர் பி சஜீவன் கழக நிர்வாகிகளுக்கு பழச்சாறு கொடுத்து முடித்து வைத்தார். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அதிமுகவில் இணைந்தனர். கீழ்வேலூர் வடக்கு ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அதிமுக கொடியேற்றி வைத்தார். அவரது முன்னிலையில் கடம்பன்குடி, ஓக்கூர் கிராமங்களில் வசிக்கும் 40 குடும்பங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சி பிரமுகர்கள் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை முன்னாள் அமைச்சர் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சிகளில் ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நான் ஆட்சிக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. ஆட்சியில் இந்த நாங்கள் எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுனால எல்லா சலுகையும் எங்களுக்கு இருந்தது. இப்போ எந்த சலுகையும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு அண்ணன் ஆட்சிக்கே நாங்கள் திரும்பி வர நாங்கள் பாடுபடுவோம். வெற்றி செய்ய மறுபடியும் எடப்பாடி